ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷலாக மட்டன் உப்பு கறி தாங்க பார்க்க போகிறோம். இது 1/2 கிலோ மட்டன். இதுக்கு 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம், அப்புறம் வரமிளகா 2 கிள்ளி வச்சுருக்கோம். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. இது நீல சம்பா மிளகா ஒரு 20 மிளகாவை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கிள்ளி வச்சுருக்கோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போடுறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரைக்குடி ஸ்பெஷலான உப்பு கறி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்து அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் வரமிளகா போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், இது 1/4 கிலோ அளவு இருக்குங்க. 1/4 கிலோ அளவு சின்ன வெங்காயம். இப்போ வரமிளகா வறுத்து இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அரை கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ சின்ன வெங்காயம். இப்போ 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். மட்டனை சேர்த்தாச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மட்டனை போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. மட்டன்லேருந்தே தண்ணி வரும், இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் கறி. வெந்ததுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா இப்போவே உப்பு போட்டோம்னா நமக்கு வேகாது. அதனால் 4 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள், குக்கர் விசில் 4 விசில் விட்டாச்சு. இப்போது மட்டன் நம்ம தண்ணியே ஊற்றலை. எவ்வளோ தண்ணி வந்துச்சு, கொஞ்சோண்டு தானே 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு. இது கொஞ்சம் நேரம் வத்தணுங்க. இப்போ நம்ம கறி மட்டன் நல்லா வெந்தனால இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ இவ்வளோ உப்பு போடுங்க. போட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். உப்பு கறி முடிஞ்சிருச்சுங்க. சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உப்பு கறி அவ்வளோதாங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், மட்டன் குழம்புக்கு எல்லாத்துக்கும், எலும்பு குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. காரைக்குடி ஸ்பெஷல் உப்பு கறி. வெங்காயம் எவ்வளோ போட்டோம் பாருங்கள். வெங்காயமே தெரியல பாருங்கள். சூப்பராக இருக்கும். காரைக்குடி ஸ்பெஷலான உப்பு கறி. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும். சூப்பரான காரைக்குடி ஸ்பெஷல் உப்பு கறி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா, ஆவி பறக்க உப்பு கறி. சூப்பர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட். பாருங்க, வெங்காயத்தெல்லாம் காணாம பாருங்கள். வரமிளகாவை வச்சே சாப்பிட்லாங்க. அந்த வரமிளகாவை வச்சு தயிர் சாதம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். காரைக்குடி ஸ்பெஷல் உப்பு கறிங்க. தேங்க்யூ.